கனகராயனார் என்று குறிச்சு கொள்ளுங்க எல்லாரும். ரைட், இங்கால பாருங்க பிள்ளைகள், எங்கட இலங்கப்படத்துல வலது பக்கத்தால குறிச்சு கொண்டு வரப்போறோம். உங்களுக்கு தேவையான முக்கியமான நதி இந்த நதிதான் பிள்ளைகள் ஜானோயா. ஜானோயா, சரியா? ஜானோயா. ரைட், இங்கால இடது பக்கத்துல பாருங்க, இந்த நதி வந்து மல்வத்து ஓயா. மல்வத்து ஓயா. மல்வத்து ஓயா. இந்த நதி வந்து கலா ஓயா. மல்வத்து ஓயா. இந்த நதி வந்து கலா ஓயா. ரைட், இப்ப பாருங்க அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் அடுத்த நதியை குறிச்சு கொள்ளுவோம். சரியா? அடுத்த நதியை குறிப்போம். இங்க பாருங்க, தெதிரு ஓயா. தெதிரு ஓயா. கழனி கங்கை. கழனி கங்கை. அடுத்த களு கங்கை. களு கங்கை. மகாவலி கங்கை. கல்லோயா. கல்லோயா. சரியா பிள்ளைகள்? அடுத்தது போமா. ரைட், பிள்ளைகள் நான் குரூப்லயும் குறிக்கிற படம் அப்படியே போட்டு கொண்டிருக்கிறேன். சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள், கும்புக்கனோயா. கும்புக்கனோயா. மாணிக்க கங்கை. கிரிந்தியோயா. கிரிந்தியோயா. வளவகங்கை. ஜின்கங்கை. நெல்வளகங்கை. ரைட், ஓகே, குறிச்சு கொள்ளுங்க எல்லாரும். நெல்வளகங்கை. வீடியோவை கட் பண்ணி விடுங்க கோபினி, தேவையில்லை. ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள்,
எல்லாரும் குறிச்சிருப்பீங்கள் என்று சொன்னால் நாங்கள் அடுத்த விடயத்துக்கெல்லாம் போவோம். பிள்ளைகள், நாங்கள் இலங்கையில முக்கியமான சில இடங்களை குறிக்க போறோம். சரியான இலங்கையினுடைய சில முக்கியமான தலைநகரங்கள், துறைமுகங்கள், இதான் இந்த 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டுக்கு வர குளங்கள். சரி, இப்ப பாருங்க எல்லாம் இருக்கும் பிள்ளைகள், ஜம்புகோளப்பட்டினம். ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் ஜம்புகோளப்பட்டினம் குறிக்க போறோம். இங்க பாருங்க எல்லாரும் என்ன குறிக்க போறோம்? ஜம்புகோளப்பட்டினம். இந்த ஜம்புகோளப்பட்டினம் எங்க பிள்ளைகள் இருக்கு? காங்கேசன் துறைமுகம், யாழ்ப்பாணத்துல இருக்கு. இங்க பாருங்க எல்லாரும் ஜம்புகோளப்பட்டினம் பாருங்க, நோட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க எல்லாரும் ஜம்புகோளப்பட்டினம் வெளியே கொள்ளுங்க. ஜம்புகோளப்பட்டினம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், நாங்கள் மாந்தை அல்ல மாதோட்டம் என்று சொல்லப்படுகின்ற துறைமுகத்தை குறிக்க போறோம். இங்க பாருங்க மாந்தை அல்ல மாதோட்டம். ரைட், குறிச்சு கொள்ளுங்க. அடுத்த பாருங்க பிள்ளைகள், திருகோணமலை கோகர்ணம். இங்க பாருங்க திருகோணமலை. அல்லது கோகண்ண அல்லது கோகண்ண. கோகண்ண. ரைட் பிள்ளைகள், அடுத்த பாருங்க அனுராதபுரம். எங்கட இலங்கையினுடைய தலைநகரம் அனுராதபுரம். இங்க பாருங்க எல்லாரும் அனுராதபுரம். ரைட், அனுராதபுரம் பாருங்க, நோட் பண்ணி இருக்கிறேன். அனுராதபுரம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், பொலனறுவை. 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 ரைட், பொலனறுவை. சரி, சரியா பிள்ளைகள், நாங்கள் அடுத்ததுக்கு போவோமா? ரைட், இதோட ஜாழ்ப்பாணங்க பின்ன பிள்ளைகள், உங்களுடைய ஜாழ்ப்பாணம். இங்க பாருங்க, யாழ்ப்பாணம் என்றது நாங்கள் இதுலதான் டொட் பண்ணணும். இங்க பாருங்க
யாழ்ப்பாணம், சரியா? யாழ்ப்பாணம். ரைட், ஓகே. சரி, இப்ப பாருங்க எல்லாரும் நாங்கள் கண்டி சிறான என்ன இடம் பிள்ளைகள் கண்டி குறிக்க போறோம். இங்க பாருங்க கண்டி, பாருங்க டொட் பண்ணிருக்கிறேன் பிள்ளைகள் கண்டி. ரைட், எழுதிக்கொள்ளுங்க டொட் பண்ணிட்டு. கண்டி. அடுத்த பாருங்க மட்டக்களப்பு. சரியா பிள்ளைகள்? மட்டக்களப்பு. கொழும்பு. அடுத்த பாருங்க காலி. கொடவாய. பிராக்கெட்டுக்குள்ள அம்பாந்தோட்டை. 7ஆம் ஆண்டுக்காரர் அம்பாந்தோட்டை. நீங்க பிரதானமான வர்த்தக துறைமுகங்கள் பார்ப்பீங்க. சரியா? அதுல நீங்க ஜம்புகோளப்பட்டினம், கோகண்ண, கொடவாய, மாதோட்ட இந்த இடங்கள் உங்களுக்கு முக்கியமானது. அதே மாதிரி 6ஆம் ஆண்டுக்காரர் காலை துறைமுகம், கண்டி, கொழும்பு, அனுராதபுரம், பொலனறுவை. ரைட், 8ஆம் ஆண்டுக்காரர் உங்களுக்கு ஃபுல்லா முழுமையா தேவை. அதே மாதிரி 9ஆம் ஆண்டுக்காரர். இதுல உங்களுக்கு மட்டக்களப்பு யார் வந்துறங்கிறது சொல்லுங்க பாப்போம். ஜோரிஸ் வாட் ஸ்பீல்பேஜன், கண்டி, இலங்கையின் இறுதி தலைநகரம் கொழும்பு. சரியா? பொல்லாந்தருடைய போத்துக்கேருடைய கோட்டைகள் இருந்த இடங்கள். இதை விட கம்பளை, இங்க பாருங்க பிள்ளைகள் கம்பளை 9ஆம் ஆண்டுக்காரர் உங்களுக்கும் 7ஆம் ஆண்டுக்காரர்களுக்கும் மிக முக்கியமானது கம்பளை. சரியா? கம்பளை. இங்கதான் 9ஆம் ஆண்டுக்காரர் அந்த பெருந்தோட்ட பயிற்சிகையில கோப்பி பயிற்சிகை கம்பளை சிங்கப்பட்டி என்ற இடம். கம்பளை. இதே போல 9ஆம் ஆண்டுக்காரர் மட்டும் குறிங்க. இப்ப நான் குறிக்கல, மற்ற குறிக்க வேண்டாம். 9ஆம் ஆண்டு இருந்தால் அவையில் மட்டும் குறிங்கோ. கண்ணொருவ. பாருங்க கருப்பு தொட்டால காட்டியிருக்கிறேன். கண்ணொருவ. 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 இது அந்த தனியார் கோப்பை தோட்டம். 9ஆம் ஆண்டு தனியார் கோப்பை தோட்டம். ஓகே. இப்ப நாங்கள் ஒரு சில குளங்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த இலங்கை படத்துல இந்த முறை செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு மற்ற மாகம் என்ற இடம். இது 7ஆம் ஆண்டுக்காரர் பாருங்கோ உங்களுக்கு கட்டாயம் தேவை. 8ஆம் ஆண்டுக்கு 6ஆம் ஆண்டுக்காரர்களுக்கும் தேவை மாகம. 8ஆம் ஆண்டுக்கு தேவையில்லை, 6களுக்கு தேவை. இங்க பாருங்க இதான் மாகம. பாருங்க கருப்பு டொட்டால குறிச்சுக்கிறேன். மாகம இல்லாட்டி மகாகம என்று சொல்லுவோம். மகாகம என்றும் சொல்லுவோம். மாகம அல்லது மகாகம என்று சொல்லியும் குறிப்பிட்டுக் கொள்ளுவோம். சரியா? ரைட், சரியான. ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள் இதுல ஒரு சில குளங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க
இந்த நிறந்திட்ட குளம் பாருங்க எல்லாரும். பராக்கிரம சமுத்திரம். பராக்கிரம சமுத்திரம். கந்தளாய் குளம். கந்தளாய் குளம். கந்தளாய் குளம். கந்தளாய் குளம். மின்னேரியாவாவி. மின்னேரியாவாவி. ரைட். அடுத்த கலாவாவி. 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 அனுராதபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற குளம்பிள்ளைகள் திசாவாவி. திசாவாவி. அனுராதபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற குளம் திசாவாவி. ரைட். ஓகே. இப்ப பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய எக்ஸாமுக்கு தேவையான இலங்கப்படங்கள் சொல்லி தந்துட்டேன். சரியா? செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு தேவையான இலங்கப்படங்கள் சொல்லி தந்துட்டேன் பிள்ளைகள். இனி நாங்கள் உலகப்படத்துல பார்ப்போம். சரிதான? உலகப்படத்துல பார்த்து கொள்ளுவோம் உங்களுக்கு தேவையான உலகப்படங்கள் என்னென்னு சொல்லி. சரியா? உங்களுக்கு தேவையான உலகப்படங்கள் என்னென்னு சொல்லி பார்த்து கொள்வோம். ரைட். ஓகே. இப்ப பாருங்க எல்லாத்தையும் பிள்ளைகள். பிள்ளைகள் உங்களுக்கு நான் குறித்த படங்கள் எல்லாமே படத்துல குரூப்ல போட்டிருக்கிறேன். நீங்க பார்த்து கொள்ளலாம் மேலதிகமாகவும். சரிதான? மேலதிகமாகவும் நீங்க குரூப்ல எல்லாருமே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதான? எல்லாருமே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். ஓகே. இனி பாருங்க, நாங்கள் உலகப்படங்கள் தொடர்பான விடயங்களுக்குள்ள போப்போம். சரியா பிள்ளைகள்? உலகப்படங்கள் தொடர்பான விடயங்களுக்குள்ள போப்போம். ரைட். உலகப்படம் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எல்லாரும் உலகப்படம் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். சரிதான? இப்ப இதுல எங்களுக்கு பிள்ளைகள் தேவையான சில முக்கியமான இடங்களை குறிக்க போறோம். முதலாவது பாருங்க எல்லாரும் பிள்ளைகள், நாங்கள் இப்ப பாக்கு நீரிணை. சரிதான பிள்ளைகள்? என்ன நீரிணை? பாக்கு நீரிணை என்று சொல்லப்படுகிற இடம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கு சார். ரைட். ஓகே. அத குறையுங்கோ. பாக்கு நீரிணை. ரைட். போட்டுடுங்க பாக்கு நீரிணை என்று. பாக்கு நீரிணை. ரைட். பாக்கு நீரிணை. இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்தது செங்கடல். பாருங்க, நான் நிறந்துட்டேன். இந்த கடலான் செங்கடல்.
செங்கடல். பிள்ளைகள் 6ஆம் ஆண்டுக்காரங்க பாருங்க கவனமா, இதான் மெசொப்பொத்தேமிய நாகரிகம். பாருங்க டொட் பண்ணியிருக்கிறேன், பாரசீக வளைகுடாக்கு மேல அம்புக்குரிய மேல கொண்டு போய் எழுதும் மெசொப்பொத்தேமிய. மெசொப்பொத்தேமிய. அடுத்த பாருங்க பிள்ளைகள் சீனா. இந்த தேசம் ஃபுல்லா சீனா பிள்ளைகள். சீனா. அடுத்த இந்தியா. ரைட், இந்தியா. ரைட், இந்த தேசம் ஃபுல்லா இந்தியா. இந்த தேசம் ஃபுல்லா இந்தியா. ரைட், இந்தியா. சரியா? ரைட், அடுத்த இடம் குறிப்புமா? ரைட், சரியா பிள்ளைகள்? பிள்ளைகள் பாருங்க, போர்த்துக்கல். இங்க பாருங்க, போர்த்துக்கல். இது 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்கு தேவை போர்த்துக்கல். அடுத்த பாருங்க ஸ்பானியா. 9ஆம் ஆண்டுக்காரர் ஸ்பானியா. ஸ்பானியா. ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள் ஆஸ்திரேலியா. 6ஆம் ஆண்டுக்காரர் ஆஸ்திரேலியா. ரைட், இந்த கண்டத்தை அப்படியே குறிங்க ஆஸ்திரேலியா. ரைட், இங்க பாருங்க ஜப்பான். 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 ரைட், அடுத்த பிள்ளைகள் பாருங்க 6ஆம் ஆண்டுக்காரர் இந்த மனித வர்க்கங்கள் வாழ்ந்த இடங்களோட தாய்லாந்து. மனித வர்க்கங்கள் வாழுகின்ற ஒரு இடம் பிள்ளைகள் தாய்லாந்து. 8ஆம் ஆண்டுக்காரர்களுக்கு இந்த தாய்லாந்து என்ன கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன் சிஎம் நாட்டில இருந்து பௌத்த பிக்குகளை வரவழைத்தார் என்றபடியும். சரியா? இந்த தாய்லாந்து சிஎம். ரைட், தாய்லாந்து தான் சிஎம் நாடு. ஓகே, அதே மாதிரி பர்மா. 7ஆம் ஆண்டுக்காரர் பர்மா இந்த வர்த்தகத்துல ஈடுபடுகின்ற ஒரு முக்கியமான நாடு. ரைட், அதே மாதிரி விமல தர்மசூரியன் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்கெல்லாம் தேவை பர்மா. அப்புறம் கலர் மாத்தி குறிக்கிறேன். பர்மா. இங்க பாருங்க, இதுதான் பர்மா. ராமஞ்ச தேசம். பர்மா அல்லது ராமஞ்ச தேசம் என்று சொல்லுவோம். சரியா? பர்மா அல்லது ராமஞ்ச தேசம். பாருங்க, ரைட், பர்மா. குறிச்சு கொள்ளுங்க, அம்பு குறி போட்டீங்க, எழுதுங்க. பர்மா. ரைட், அல்லது ராமஞ்ச தேசம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி உரோப். இத்தாலியில உரோப். இங்க பாருங்க எல்லாரும் இத்தாலியில உரோம பாருங்க, டொட் பண்றேன். இங்க பாருங்க. ரைட், ஓகே, இங்க பாருங்க இத்தாலியில உரோப். ரைட், பெரிய டொட்டா காட்டுறேன் பிள்ளைகளிடம் சின்ன இருக்கிறபடியா நீங்க உள்ளுக்குள்ள குறிக்கணும். ஃபுல்லா
மறைச்சு குறிக்கிறே இல்ல, சரி சின்ன நாயை குறிச்சு விடுறேன், வேண்டாம். ரைட், இங்க பாருங்க. சரியா குரு? ரைட் குரு, விளைக்கொள்ளுங்க. அம்புக்குரிய வெளியில எங்கேயாவது எடுத்து எழுதலாம். சரியா, இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு எழுதுங்க. குரு. ரைட் குரு. சிந்து நதி குறிக்கோணம். 6ஆம் ஆண்டுக்காரர் சிந்து நதி. இங்க பாருங்க, நான் டாக்கா கீறுறேன், இங்க பாருங்க. ரைட், இந்த நதிதான் சிந்து நதி. சிந்து நதி. சரியா, சிந்து நதி. ரைட், இது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், வட அமெரிக்கா கண்டம். கொள்ளுங்க, வட அமெரிக்கா கண்டம் என்று. இது தென் அமெரிக்கா. கொள்ளுங்க, தென் அமெரிக்கா. இது வட அமெரிக்கா. ரைட் பிள்ளைகள், இது இந்த தேசம் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, நான் மறந்துட்டுற தேசத்தை அப்படியே ஃபுல்லா என்னன்னு சொல்லுங்க யாராவது. இது பிள்ளைகள் இப்ப நடந்துட்டுனது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஐரோப்பா கண்டம். இதோ என்ன கண்டம்? ஆப்பிரிக்கா கண்டம். சரியா, ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம். ஐரோப்பா கண்டம் என்றது இவ்வளவு பிள்ளைகள். சரியான, இங்க பாருங்க, ஐரோப்பா கண்டம் என்று நாங்க சொல்ல போறது இவ்வளவு. இந்த இவ்வளவு தான் ஐரோப்பா கண்டம். இந்த கண்டம் தான் ஐரோப்பா கண்டம் பிள்ளைகள். அதுக்காக நீங்க கலர் அடிக்க தேவையில்லை, சும்மா அதுல ஒரு இடத்த தெரிஞ்சிருந்தா சரி, ஐரோப்பா கண்டம் என்றது. சரியா, மிகுதி அங்கால நிறந்துட்டாம் இருக்கிற அவளம் என்ன கண்டங்கள் பிள்ளைகள்? ஆசியா கண்டம். சரியா, என்ன கண்டம்? ஆசியா கண்டம். இதெல்லாம் ஆசியா கண்டம். ரைட், என்ன கண்டம்? ஆசியா கண்டம். ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல ரெண்டு இடம் உங்களுக்கு பிரதானமா தெரிஞ்சிருந்தா காணும். இங்க பாருங்க எல்லாரும், மத்திய தரைக்கடல். இந்த பாருங்க, இங்க இந்த இருக்கு இந்த கடல். இதுல அம்புக்குரிய கொண்டு இப்படி காட்டி போட்டு எழுதுனீங்கன்னா சரி. எல்லாரும் மத்திய தரைக்கடல், அம்புக்குரிய நிக்கிற இடத்த பாருங்க, மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல். சரியா, மத்திய தரைக்கடல். ரைட், ஓகே பிள்ளைகள், நாங்கள் இன்றைய வகுப்பில ஃபைனல், அதாவது இந்த செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு என்னென்ன மெப் மார்க்கிங் தேவையோ அந்த விடயங்களை நாங்கள் இன்றைய செயல் அமர்வில் பார்த்து. சரியா பிள்ளைகள், இன்றைய செயல் அமர்வில் நாங்கள் அனைவருமே பார்த்துருக்கோம்.